வணக்கம். வெற்றிமாறனோட விடுதலை பார்ட் 2 அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்துல என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கவனிக்காத ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சொல்ல போறேங்க. 3 இம்பார்ட்டன்டான விஷயங்க. இப்ப இந்த படத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2000ல பிறந்தவங்கள்ட்டலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள்ட்டலாம் போயிட்டு ரிவ்யூ கேட்கறாங்க. இந்த ரிவ்யூ கேட்கும்போது அவங்க என்ன படம் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் அப்ராக்சிமேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா 1965ல நடந்த மாதிரி ஒரு சீனரியா அந்த மாதிரி கார் எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. எடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணக்கார வீட்டு ஒரு வயசானவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு வந்து ரேப் பண்றாரு. இதான் வந்து ஸ்டோரி. இந்த படத்துல 3 இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல போறேன். இதுல கடைசியா சொல்ல போற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் சினிமா உங்களை எங்கே கொண்டு போய் எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியுங்க. 3வது வரைக்கும் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவா புரியுங்க. இப்ப இந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்டிகுலர் சீனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கருணாஸோட பையனை வந்து ஒரு ஹீரோவா காட்டுறாப்புல. அவன் அந்த பொண்ணை காதலிச்சிருப்பாப்புல போல் இருக்கு. என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனோட வீடா இருக்கனால சுத்தி பாடி கார்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவங்களை வந்து தாண்டி போய் அந்த பெரியவரை போய் வெட்டிடுறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதான் வந்து சீன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்த்தா என்னன்னா பணக்காரன் ஒரு ஏழை விட்டு பொண்ணை வந்து கடத்திட்டு போறான். இதான் வந்து சினாரியோ. இதுல எங்க ஜாதி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப ஜாதின்னு சொன்னா எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணக்காரன் வேற ஒரு ஜாதி, இன்னொரு பணக்காரன் வேற ஒரு ஜாதி கடத்திட்டு போனான்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஏழை இன்னொரு ஏழை வேற ஒரு ஜாதி அப்படின்னு சொன்னா இது பண்ணலாம். இருக்கிறது பணக்காரன் ஒரு ஏழை விட்டு போனா கடத்திட்டு போறான். அவனுக்கு வந்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பாட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதான் வந்து ஃபேக்ட். அதை ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வந்து காட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சரியான கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் போய் அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. காப்பாத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பாக்குறாரு. அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறதுக்குள்ள அதான் பொண்ணை காப்பாற்றும் போது அது பெரியவரை போட்டு தள்ளிடுறான். பெரியவரை போட்டு தள்ளணும்னு என்ன ஆகுது, அவன் பையன் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவங்கள போட்டு தள்ளிடுறாப்புல. இதான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும், இவங்கள போட்டு தள்ளிடுறாப்புல. யாரு, இந்த ஏழை விட்டு பையனையும் ஏழை இதையும் கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல. சாரி, ஏழை விட்டு பொண்ணையும் வந்து போட்டு தள்ளிடுறாப்புல அந்த பெரியவரோட பையன். இதான் வந்து ஃபர்ஸ்ட்ல நடக்கிற விஷயம். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சது பணக்காரன் ஏழை, இவங்க நடுவில் நடந்த பிரச்சனையே எதுக்கு இங்க வந்து எதுக்கு ஜாதி அப்படிங்கிற பேரை வந்து வெற்றிமாறன் கொடுக்குறாரு அப்படின்னு தெரியல. இது என்னன்னா 3வது பாயிண்ட் சொல்லும்போது இன்னும் தெளிவா அவங்களுக்கு வந்து புரியுங்க. புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சினிமா அப்படிங்கிறது. 2வது பாயிண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு வைக்கிறாங்க. அது வந்து எதுக்காக அப்படிங்கிற மாதிரி சரியா காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்க, 2000ல பிறந்த பசங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து எதுவும் கொடுக்கல, இதை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3வது பாயிண்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. நல்லா கவனிங்க. இது 1965ல நடந்திருக்கு. இப்போ 2000லேருந்து இப்போ போட்டோம்னா 23 வருஷம். 65லேருந்து போட்டோம், இப்போ 2000க்கு முன்னாடி போனோம்னா 25 வருஷம். கிட்டத்தட்ட 50 வருஷம், 48 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சினாரியோ தான் நம்மளுக்கு வந்து படமாக காட்டுறாங்க. புரியுதுங்களா? இந்த இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க ஏகப்பட்ட விஷயம் அதை வந்து எப்போ காட்ட போறாங்க அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா 48 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுற மாதிரி நம்ம பேசிக்கிற மாதிரி செல்போனு, டெக்னாலஜி, இன்டர்நெட் ஒன்றும் கிடையாது. அதுல கஷ்டப்பட்டு என்னன்னா நியூஸ் பேப்பரை வாங்கி படிச்சு வந்து உண்மையான செய்திகள் ஆப்பா இப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பக்கத்துல கையில அப்படியே தொட்டோட வர மாதிரி இருக்கு. இப்ப பிடிச்சிக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பணக்காரன் சொல்லிட்டு இருந்தான் பார்த்திருக்கீங்களா, அந்த பணக்காரன் இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெற்றிமாறனோட சம்பளம்னா 25 கோடி, விஜய் சேதுபதியோட சம்பளம்னா 25 கோடி. இது இந்த படத்துல என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வந்து சரி பங்கா ஷேரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 48 வயசுக்கு முன்னாடி 48 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி சொல்றாப்புல. சரி பங்கா பிரிச்சு கொடுக்கணும், இது பண்ணணும், அப்படி இப்படிலாம் வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப அப்படியே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் விஜய் சேதுபதி சொல்றேன், உனக்கு கிடைக்கிற 25 கோடி லைட் மேனுக்கு பிரிச்சு கொடுத்தியா, ஃபைட் மாஸ்டருக்கு பிரிச்சு கொடுத்தியா, இல்லை இவர் யார் இந்த வெற்றிமாறனுக்கு வரவங்க உன் படத்தில் எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க இவங்கெல்லாம் பிரித்து கொடுத்தியா? நீ இப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் இப்படி சினிமாங்கிற பேரை வச்சு இப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்களே. உதாரணத்துக்கு 50 கோடி இவங்களோட இது. அதுக்கப்புறம் எந்த படத்தை டோட்டலாக வந்து எவ்வளோக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு 65 கோடியா என்னன்னு தெரியல. 50 கோடி இன்ட்டு 10 போட்டோம்னா 500 கோடி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்டு கம்பெனி வந்து விலைக்கு வாங்கினாங்க பாருங்க, அந்த அமௌண்ட் தான் இது. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு. சரி வேணாம்டா, எங்க ஊர்ல நாங்கள் சீமான் சொல்லிட்டாரா, ஃபோர்டு கம்பெனிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, சீமானா இருக்கட்டும் இல்லை அந்த டேரக்டராக இருக்கட்டும், யாராவது எல்லாம் என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்துருக்கீங்களா. அவங்கள அதே காசுக்கு வாங்கி போடு, இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணி காட்டு, விவசாயம் பண்ணி வேலையை கொடு, எதுவும் பண்றது இல்லை. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா இவ்வளவு இன்னும் அந்த சினிமாக்காரன்ட்ட இப்படி ஏமாந்து போயிட்டு இருக்கோம். இவங்கள மாதிரி பேசுறவங்களை நம்பி இப்படி ஏமாந்து போயிட்டு இருக்கோம் 2000ல பிறந்த இளைஞர்கள். How can change?
உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியல பகிருங்க.